உயிர்ப்பு இருக்கிறதா, அதில் உரிமம் இருக்கிறதா, எதிர்காலத்திலே இதில் சிறந்த ஒரு பெறுபேறு இருக்கிறதா என்பதை மக்கள் சமூகம் ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராயவிட்டால் நாங்கள் இந்த பூமி பந்திலே காணாமல் போய்விடுவோம். ஆகவே பசியோடு இருக்கிற ஒருவனால் எப்படி போராட முடியும்? பசியோடு இருக்கிறவனால் எப்படி எங்கள் நீதி தொடர்பாக பேச முடியும்? ஏக்கத்தோடு இருக்கிறவனுடைய எண்ணங்கள் எப்படி சிறந்த சிந்தனையை உருவாக்க முடியும்? ஆக அடிப்படை முதல் பசி போக்க வேண்டும். பசி போக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அபிவிருத்தி அரசியலை நோக்கி இப்பொழுது நகர வேண்டும். அதன் ஊடாக நகர்ந்தால் மட்டும்தான் எங்கள் விடுதலையை நாங்கள் வென்றெடுக்க முடியும். ஆகவே நாங்கள் ஒருங்கிணைந்த நாட்டுக்குள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறோம். ஆகையால் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அபிவிருத்தி அரசியல் ஊடாகத்தான் எங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டினுடைய வளத்தையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நாட்டினுடைய மக்களுடைய எண்ணங்களையும் நாங்கள் வழிநடத்த முடியும். ஆகவே இதிலிருந்து மாறி விடாதீர்கள், இதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள். நாங்கள் தமிழர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால், எங்கள் இனம் உயிர்ப்புடன் வாழ வேண்டுமாக இருந்தால், நாங்கள் நெஞ்ச நிறுத்தி எங்கள் மண்ணிலே ஆள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அபிவிருத்தி அரசியலுக்குள் நுழைய வேண்டும். இந்த அபிவிருத்தி அரசியலுக்கு நுழையாவிட்டால் நாங்கள் எதனையும் சாதித்து விட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதனை எதிலிருந்து உருவாகிறது, சாம்ராஜ்யங்கள் எதிலிருந்து உருவாகின என்பதை புரிந்து கொள்ள பழகுங்கள். போலிகளுக்குள் போலியாக இருந்து விடாதீர்கள். ஆகவே எங்கள் மண்ணும் மக்களும் வாழ வேண்டுமாக இருந்தால்